ஹாய் ஆல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? பாஸ்ட் ஒரு 1 மந்த்தாவே நான் வந்து யூடியூப்ல வீடியோஸ் போடவே இல்ல. பிகாஸ் என்னோட மொபைல் இஷ்யூனால அது சர்வீஸ்ல இருந்தது. ஸோ அகைன் ஐம் புஷ்ஷிங் பேக் மை செல்ஃப் ஆன் யூடியூப். இன்னைக்கு வந்து ஒரு ஹரிபரியான மார்னிங் தான். காலையிலே வந்து என்னோட நெய்பர் கால் பண்ணி, இந்த மாதிரி இன்னைக்கு வந்து பவர் ஷட் டவுன் ஆகப்போது. ஏதாவது அரைக்கிறது இருந்தா அரைச்சு வச்சுக்கோன்னு சொன்னாங்க. ஸோ நைட்டு வந்து நான் பெசரட்டுக்காக பச்சை பயிறு ஊற வச்சிருந்தேன். ஸோ அது காலையில வேலையா நான் வந்து அரைச்சிட்டேன். ஸோ அது கூட 2 பச்சை மிளகா, ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் கொத்தமல்லி போட்டு நல்லா அரைச்சிட்டு, கொஞ்சம் கல்லுப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு 1/2 அன் ஹவருக்கு நான் அத வந்து ஊற வச்சுருவேன். அப்பதான் நல்லா தோசை ஊத்துறதுக்கு உப்பி வரும். அது கூடல நானும் போய் குளிச்சுட்டும் வந்தாச்சு. எனக்கு ஃப்ரிட்ஜில வந்து கொஞ்சம் டீப் கிளீன் பண்ணுற வேலை இருந்தது. ஏன்னா காலையில பாப்பா ஒரு 5 மணிக்கு பால் கேட்டிருந்தா. நான் அத சூடு பண்ணிட்டு அகைன் ஃப்ரிட்ஜில வைக்கும்போது கொஞ்சம் பால் சிந்திருச்சு. ஸோ காலையில பார்த்துக்கலான்னு விட்டுட்டேன். பார்த்தா ஃபுல்லா வழிஞ்சிருந்துச்சு. ஸோ அதெல்லாம் செட் பண்ணி கிளீன் பண்ணி முடிக்கவே எனக்கு ஒரு 1/2 அன் ஹவர் மேல ஆயிடுச்சு. ஸோ இதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து பார்க்கும்போது மாவும் நல்லா உப்பிருந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து பெசரட்டு வந்து இதுக்கு முன்னாடி வீட்ல பண்ணதே கிடையாது. எங்க அம்மா பண்ணி ஒரு தடவ அதுக்கப்புறம் ஆஃபீஸில் ஒரு டைம் சாப்பிட்ருக்கேன். பட் வீட்ல நான் இதுவரைக்கும் ட்ரை பண்ணதே கிடையாது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஆனா ஃபர்ஸ்ட் டைமுக்கு சூப்பராவே வந்திருந்தது. ஸோ இந்த மாவு நல்லா உப்பி வந்ததுக்கப்புறம் நான் வந்து தோசை ஊத்த ஆரம்பிச்சிட்டேன். ரேவந்தும் கிளாஸ் முடிச்சுட்டு வந்ததுனால நாங்க எல்லாரும் ஒட்டுக்கா டிஃபன் சாப்பிட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ அவ்வளோதான். நான் இந்த மாதிரி நார்மல் தோசை மாவு மாதிரி தோசை கல்லுல ஊத்திட்டேன். அது சூப்பரா வந்திருந்தது. எனக்கு தோசை மாவ விட இது சூப்பரா வந்திருந்தது. இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா சிம்பிள். ஒரு 1 கப் பச்சை பயிறு, ஒரு 1/4 ஸ்பூன் ஒரு ஐ மீன் ஒரு 1/4 படி வந்து பச்சரிசி. இத வந்து நீங்க ஊற வச்சுட்டா ஓவர் நைட் சோக் பண்ணிட்டு, காலையில எழுந்து நீங்க நல்லா தோசை மாவு மாரி அரைச்சுக்கணும். கூட வந்து 2 பச்சை மிளகாய், ஒரு துண்டு இஞ்சி, கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் போட்டு நீங்க அரைச்சுட்டு, தோசை மாவு மாரி ஊத்திற வேண்டியதுதான். உப்பு சேர்த்துட்டு நம்ம டேஸ்ட்டுக்கு ஏத்த மாதிரி. ஸோ ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்க அ ஊத்துறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி நீங்க வச்சுட்டீங்கன்னா, அது நல்லா உப்பி வந்துரும். இது வந்து செம்ம ஹை புரோட்டீன். ஸோ செம்ம எனர்ஜெட்டிக்கான ஒரு தோசை இது. டிஃபனுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கும். இதுக்கு சைட் டிஷ் வந்து நான் நைட்டு பண்ணி வச்சிருந்த முருங்கக்காய் பொரிச்ச குழம்பே சைட் டிஷ்ஷா வச்சு முடிச்சாச்சு.